ஏற்காடு மலையடிவாரம் அன்று போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. மரமும் செடி கொடிகளும் சூழ்ந்து கிடந்த அந்த மலைக்குள் ஒரு பெண் சடலம் நிர்வாணமாக மீட்கப்பட்டிருக்கிறது. யார் அவர்? எதற்காக இந்த பயங்கரம்? போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி விசாரணையை தொடங்கினோம். சடலமாக மீட்கப்பட்டவர் மலர். 43 வயதாகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மின்னக்கல்லைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி கணவன் மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். ஊராக சென்று துடைப்பம் விற்று வந்திருக்கிறார். சென்ற 25ஆம் தேதி மலர் சேலத்தில் உள்ள மருத்துவமனைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது. மலரின் குடும்பத்தினர் அவரை சேலம் வந்து தேடி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் 27ஆம் தேதி சேலம் டவுன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கடைசியாக மலர் யார் யாரிடமெல்லாம் செல்போனில் பேசியிருக்கிறார் என்ற விவரத்தை போலீசார் சேகரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் கண்ணங்குறிச்சி தாமரை நகரைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் சிக்கியிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. கனகராஜ் ஒரு ரவுடி. அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பிழைப்புக்காக கனகராஜ் ஊராக சென்று பூண்டு விற்று வந்திருக்கிறார். அப்படி வியாபாரத்துக்கு சென்ற போதுதான் மலரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சென்ற 10 நாட்களாக இருவரும் செல்போனிலேயே பேசி பழகி வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று மலரை சந்திக்க வேண்டும் என கனகராஜ் சேலத்துக்கு வரவழைத்திருக்கிறார். அங்கிருந்து மலரை ஏற்காடு மலையடிவாரத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது அங்கு வேறு ஒரு நபரும் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். அவர் கனகராஜின் நெருங்கிய நண்பரான சக்திவேல். இவரும் ஒரு ரவுடிதான். கனகராஜ் தான் சக்திவேலை மலருக்கு தெரியாமல் அங்கு வரவழைத்திருக்கிறார். நண்பர்கள் இருவரும் சேர்ந்து மலரிடம் உல்லாசம் அனுபவிக்க முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மலர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த 2 ரவுடிகளும் மலரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதோடு மலர் அணிந்திருந்த செயினையும் 1500 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மலரை உயிரோடு வெளியே விட்டால் உண்மை வெளியே தெரிந்துவிடும் என்பதற்காக அவரை கொடூரமாக கொன்றுவிட்டு கனகராஜும் சக்திவேலும் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். நகைக்கடைக்கு சென்ற பிறகுதான் அந்த செயின் தங்கம் இல்லை, கவரிங் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கனகராஜையும் சக்திவேலையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.